சூரிக்கு வந்து எப்படின்னா, அவருக்கு வந்து விடுதலைங்கிறது ஒரு ஒரு மாபெரும் இயக்குனர் பண்ண படம் அது. ஏன்னா, அது வந்து அவருக்குன்னே அது டிசைன் பண்ணி, அவருடைய வ அப்பியரன்ஸுக்கு தகுந்த மாதிரி விடுதலை வந்து இருந்தது. விடுதலை 1. அப்படி இருந்ததுனால, ப்ளஸ் ரொம்ப ஆழமான கதை. அத வந்து ஒரு வெற்றிமாறன் ஒரு மாபெரும் இயக்குனர் பண்ணியிருந்தாரு. அவருடைய பிரெயின் பவர் ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் ஆளுங்க தானே இருப்பாங்க இயக்குனர்கள். ஸோ அதனால அந்த படம் ஓடிச்சே தவிர சூரிக்காக ஓடிச்சா அப்படின்னா, சூரி அந்த ரோலுக்கு ஃபிட் ஆனாரு, அது ஓடிச்சு. அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் ஓடிச்சா அப்படின்னா ஓடலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல ரொம்ப. பொட்டுக்காளி அந்த மாதிரியே வந்துச்சு. ஓடிச்சா எனக்கு தெரியாது ரொம்ப. ஏன்னா நான் தெரியாத மேட்டரை பற்றி பேசக்கூடாது இல்லையா? அதாவது என்னென்னா, அன்லெஸ் அந்த அந்த படத்தில் அவருடைய ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குது, அவருடைய சீன்ஸ் எப்படி இருக்குது, அந்த ரோலில் அவர் ஃபிட் ஆகிறாரா, அந்த ரோல் வந்து மக்கள் மனசை பாதிக்குதா. காமெடிங்கிறதுக்காக நம்ம ரைட் ஆஃப் பண்ண வேண்டாம். அந்த ரோலு அந்த கதை மக்கள் மனசை கனெக்ட் ஆகி பாதிச்சுதுன்னா படம் ஓடும், இல்லைன்னா ஓட வாய்ப்பு கிடையாது. ஒரு காமெடியனுங்கிறதுக்காக ஒரு ஓப்பனிங் இருக்கா அப்படின்னா இருக்கலாம், ஓரளவு தான் இருக்கலாம். இப்போ விடுதலை 2 சரியாக ஓடாதனால மக்கள் அவ்வளோவா விரும்பி பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அன்லெஸ் மவுத் டாக் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி மவுத் டாக் வந்து படம் பிக்கப் பண்ண முடியும். ஒரு காமெடியனோட படங்கிறது ஓப்பனிங் பெருசாக வர வாய்ப்பு கிடையாது. அது மவுத் டாக் வந்து தான் ஓப்பன் ஆக முடியும். அது இந்த 2 படத்துக்கு நடக்கட்டும் அப்படின்னு